திருமறை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. தம்பீரான் ஒருவனே தம்பமே தருவனே வருதவிது குமரகுரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம் நித நித சரி தொழுவதிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கூர் வேதனே சிறுமை தீர் அதிநலம் மிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளை அன்போடு கூட வரவேற்கிறேன். ராஜ்யத்தை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் கீழாக தேவன் ஸ்தாபிக்கவிருக்கும் ராஜ்யத்தை பற்றி முன்னமே பூர்வ காலத்திலேயே ஆதியாகம காலம் தொடங்கி அவர் அதை முன்னறிவித்து வந்தார். அதை பற்றி நாம் இப்போ கவனிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதுமில்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. ஒரு ஆட்சி என்று சொன்னால், ஒரு அரசன் என்று சொன்னால், செங்கோல் என்பது ஆட்சி அதிகாரத்தை காண்பிக்கிறது. சமீபத்திலே நம்முடைய தேசத்தில் செங்கோல் ஒன்றை அரசவையில் வைத்து, அதை பழைய காலத்தின் ஒரு செங்கோலாக இருந்தாலும் இந்த காலத்திலே அதை கொண்டு போய் வைத்தார்கள். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆட்சியின் அதிகாரத்தை குறிக்கும் ஒரு அடையாளம் தான். அது மாதிரி இங்கே சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமளவும். அங்கேயே இந்த சமாதானம் என்ற வார்த்தை இருக்கிறதுன்னா, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே பாவத்தை நீக்கி ஒப்புரவாகிய அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு இயேசு வருவார். ஆனால் அந்த யூத குலத்திலே யூத வம்சத்துக்குள்ளே அவர் வரவேண்டி இருப்பதால செங்கோல் அவருடைய ஆட்சி என்பது யூத வம்சத்துக்குள், அந்த குலத்துக்குள் எப்பொழுதும் இருக்கும், அது நீங்காது என்று முன்னறிவிக்கிறார். அன்னைக்கு இதை யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு புரியாது. இன்றைக்கு மொத்த வரலாறையும் கையில் வைத்திருக்கிற நமக்குத்தான் இதோ தேவன் அன்னைக்கே அதை சொல்லி வச்சிருக்கிறார் அப்படின்னு தெரியும். ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து என்று ஆண்டவர் பேசப்பட்டார். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆள்பவராக, ஆட்சி அதிகாரமுடையவராக யூத குலத்திலே அவர் வருவார் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். எண்ணாகமம் 24:17 அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அரசராக, ராஜாவாக
ராஜ்யம் ஒன்றை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும்படியாக யூத குலத்திலிருந்து அந்த இஸ்ரவேல் என்கிற வம்சத்தின் வழியிலே அவர் வருவார் என்று செங்கோல் என்பது அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ்யம் என்பது தேவனுடைய ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களை ஆளுகிற ஒரு விஷயமாக நாம் ஏற்கனவே பல வசனங்களாலே பார்த்துட்டோம், உறுதி செஞ்சிட்டோம். ஆனால் தேவன் இந்த பூமியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆளுகை ஒன்றை செய்வதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதனுடைய முன்னறிவிப்பை தான் நாம் இப்போ பார்க்குறோம். நல்ல வரிசையாக நாம் பார்த்துட்டோம்னா நிச்சயமாக ராஜ்யத்தை பற்றிய சத்தியத்தை நாமோ விளங்கி கொள்ள முடியும். தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையினால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ராஜாக்களின் நாட்களிலே, அது என்ன அந்த ராஜாக்களின் நாட்களிலே? இது ஒரு தரிசனம், ஒரு மகாராஜாவுக்கு உண்டான ஒரு கனவு தரிசனம். அதற்கான விளக்கத்தை தானியேலை அழைத்து கேட்கிறாரு. தானியேல் அங்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன மாதிரியான ஒரு தரிசனம் அது? 31ஆம் வசனம், ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியையெல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ஒரு பெரிய சிலை, அந்த பெரிய சிலையினுடைய தலை பொன், அப்படியே வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இரும்பும் களிமண்ணும் கலந்ததாக. இவை எல்லாமே ராஜ்யங்களை பற்றி அந்த தரிசனத்தின் காலத்திலிருந்து, பாபிலோன் ராஜ்யம்தான் அன்னைக்கு, அந்த ராஜ்யத்தின் காலத்திலிருந்து அடுத்தடுத்து வரப்போகிற ராஜ்யங்கள், அதோட வலிமை தன்மை, அந்த ராஜ்யங்களின் முடிவிலே இன்னொரு ராஜ்யம், அப்படி ஒவ்வொன்றா வருவதை பற்றிய தரிசனம் இப்ப சொல்றார் பாருங்க. 37, ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. அப்போ அந்த கரண்ட், அந்த டைம்ல தீர்க்கதரிசி பேசுகிற இந்த சமயத்தில் அந்த ராஜாவினுடைய ஆட்சி பாபிலோன் ராஜா. அந்த பாபிலோன் ராஜாவினுடைய நேபுகாத் நேச்சாருடைய ஆட்சி காலமானது பொற்காலம். பொன்னால் ஆகிய தலை நீங்க தான். உங்களுக்கு பிறகு 39, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்றும் எழும்பும். இப்போ இவருக்கு அடுத்தது இன்ஃபீரியர் கீழ்த்தரமான அப்படின்னா பொன், அடுத்தது வெள்ளினா அந்த பொன்னினுடைய தரம் வேற, வெள்ளியோட தரம் வேற இல்லையா? அதே மாதிரி தான் அந்த ஆட்சி அதிகாரம், அந்த ராஜாங்கத்தோட வல்லமை கூட அப்படித்தான் இருக்கும். மேதிய பெர்சிய ராஜ்யமானது பாபிலோன் ராஜ்யத்துக்கு அடுத்ததாக, அதற்கு அடுத்தது இன்னொரு ராஜ்யம் தோன்றும். அது வெண்கலம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது கிரேக்க ராஜ்யம். 40, 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்போ எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகளையெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். ரோம ராஜ்யம். இதுதான் வரலாறு. இந்த ராஜ்யத்துக்கு அடுத்தது இன்னென்ன ராஜ்யங்கள் வந்ததை வேதத்திலும் பார்க்கலாம், வரலாற்றிலும் பார்க்கலாம்.
தேவன் பாருங்க, தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க போவதற்கான முன் ஏற்பாடு, முன் அடையாளம், முன் அறிவிப்பு அதெல்லாம் ரொம்ப கிளீனாக பண்ணிக்கிட்டே வந்திருக்கார். எங்க ஆதியாகம காலத்திலிருந்தே. ஏன் அப்படின்னா, தேவன் சர்வ வல்லவராக, சர்வத்தையும் ஆளுபவராகத்தான் தன்னை அறிமுகம் செய்கிறார். அவருடைய ஆளுகை என்பது எப்பொழுதுமே நித்திய காலமாக மாறாதது. அப்ப தேவனோட இந்த ஆளுகையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும். 41 பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதில் இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் அல்லது உறுதியும், ஒரு பங்கு நெரிசலும் அல்லது பலவீனமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். ஒரு வீக்கான ராஜ்யமாக அவங்க மாறிடுவாங்க. அப்ப 44 அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். ரோம ராஜ்யத்தின் கடைசி காலத்திலே தேவன் தமது ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினது நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். என்றென்றைக்கும் நிற்கும்படியான ஒரு ராஜ்யத்தை இந்த வரிசையான ராஜ்யங்களின் முடிவிலே தேவன் இந்த பூமியிலே கொண்டு வருவார், அதை ஸ்தாபிப்பார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமியெங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். உலகின் அன்றைய வல்லரசு பொன்னான ராஜ்யம் என்று சொல்லப்பட்ட அந்த ராஜா அந்த தரிசனத்தின் விளக்கத்துக்கு பிறகு தேவனுடைய அந்த உன்னத ஆளுகையின் வல்லமையை உணர்ந்து கொண்டார். அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு உணர்வு அறிவு வந்ததை நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். 32வது வசனம். மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. ஒரு கட்டத்தில் பாபிலோன் கொஞ்ச காலம் கழித்து கொஞ்சம் கர்வமும் மேட்டிமையுடையவராக மாறிட்டார். அப்போ தேவன் அவரை கீழே தள்ளி அவருக்கு ஒன்றை உணர்த்துவதாக சொன்னார். என்ன சொன்னார்? பூமியின் ராஜ்யங்களை ராஜாக்களை எல்லாம் ஏற்கனவே படித்தது ஞாபகம் இருக்கா? தேவர்கள் தேவதைகளுக்கும் மேலான ராஜாவாக யெகோவா தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் உன்னை உணர்த்துவேன், நீ புரிஞ்சுக்குவேன்றார். 34, 35. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத் நேச்சாருடைய புரிதல் இது ஏற்கனவே கூட நம்ம படிச்சிருக்கோம். ஆனாலும் நாம் இதை நல்லா உள்வாங்கணும், நம்ம மனசில் இது பதியணுன்றதுக்காக மீண்டும் உங்களுக்கு நான் அதை வலியுறுத்துகிறேன். சர்வ ஆளுகையை செய்து கொண்டிருக்கும் பிரலோகத்தின் தேவனை புரிந்து கொண்ட அன்றைக்கு உலகத்தின் வல்லரசாகிய பாபிலோன் ராஜ்யத்தின் ராஜாவோட அறிக்கை இது. அவருக்கு புரிஞ்சது, இன்னைக்கு நமக்கு புரியணும். அது என்ன புரியணுன்றதை நாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போகலாம். சங்கீதம் 2:1 ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி
அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இப்போ உங்களுக்கு புரியும் யாரை பற்றி, எந்த ராஜாவை பற்றி அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமான இந்த வசனத்துக்குள்ளே தேவனுடைய குமாரன் ராஜாவாக எருசலேமிலே அவர் நிற்பார், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தொடர்ந்து வாசிப்போம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பார்த்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அபிஷேகம் பண்ணப்படுபவராக, எதுக்கு? ராஜாவாக இந்த பூமியிலே வருவார். 110ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். புதிய ராஜ்யத்தின் துவக்கம் அது எப்படி உருவாகும்? ராஜாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தமது ராஜ்யத்தில் எவ்விதமான ஆளுகை செய்வார்? சர்வ அதிகாரமுடையவராக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராக அந்த ஆட்சி செய்வார் என்பதை தான் இருப்பு கோலால் உறுதியான மிக தெளிவான இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு விளங்கும். அன்னைக்கு அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்காது, தேடி தேடி பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அன்னைக்கு வரப்போகிற அந்த ராஜ்யத்தை பற்றியதுன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி நம்ம பெரிய பாக்கியசாலிகள். ஆனாலும் பரிதாப நிலைமை நமக்கு என்னென்னா, இவ்வளவு விவரங்கள் எல்லாம் ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட அதை பற்றி நேர் எதிரடியாக தவறாக புரிந்து கொண்ட ஒரு சாராரும், அதை புரிந்து கொள்ளாமலேயே இன்னும் ராஜ்யம் வருவதாக முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற இன்னொரு சாராரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதற்காக இப்போ நம்ம படிக்கிற ஒவ்வொரு பாடங்களும் அதில் ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன், ஜெபிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே ராஜ்யம் இவ்விதமாக சொல்லப்பட்டு கொண்டு வந்ததை சில வசனங்கள் வழியாக நம்ம பார்த்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நுழையலாம். அங்கே யோவான் ஸ்நானகன் என்கிற ஒருவர் கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவர் இயேசு வருவதற்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணும்படியான ஒரு ஊழியத்தை அவர் செய்ய நியமிக்கப்பட்டவர். அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன போதித்தார்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பார்த்தீங்களா? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் வரப்போகிறதை முன்னறிவித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக இவர் அனுப்பப்பட்டவர். அடுத்த வசனம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் இயேசு வருவதற்கு முன்பதாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் போதித்துக் கொண்டிருக்கையில் ஆண்டவர் வருவார். அது நமக்கு தெரியும் இல்லைங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 25 முதல். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பு தான் எந்த அளவு என்பதை இங்கே யோவான் ஸ்நானன் சொல்றார். நான் சிறுகவும் கிறிஸ்து பெருகவும் என்று சொன்னார். உலகத்தின் பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று அறிக்கையிட்டார். அப்போ யோவான் ஸ்நானகனோட போதனைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேலில் மீதியான மக்கள் எல்லாருமே
விசுவாசிக்க வேண்டும், அதுக்கு இவருக்குள்ளே மனந்திரும்பல் உண்டாக வேண்டும். அந்த மனந்திரும்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லும் பொழுது எப்படி சொன்னாரு? மனந்திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அந்த தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுதான் யோவான் ஸ்நானகனோட போதனை. அப்ப இந்த ராஜ்யமானது ஆதியாகமத்திலிருந்து இந்த பூமியிலே தமது குமாரன் இயேசு கிறிஸ்துவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவினால் ஸ்தாபிக்கப்படும் ராஜ்யத்தை பற்றி அன்ஃபோல்டிங் அப்படின்னா ஒரு புத்தகத்தை ஒவ்வொரு பக்கமாக திறக்கிறது போல, ஒரு பூவானது மடல்களை ஒவ்வொன்றாக விரித்து மலர்வது போல தேவன் இதை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார். இப்போ நாம புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்துட்டோம். இங்கே வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக ஊழியம் செய்ய வந்த யோவான் ஸ்நானனும் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்க, எல்லாரும் மனம் திரும்பி வாங்க. அந்த மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானம் அதையும் கொடுத்துட்டு ஜனங்களை எல்லாம் ஆயத்தம் பண்றார். அப்பொழுது ஆண்டவர் வருகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்று அவரை பற்றிய சாட்சியை சொன்னார். தொடர்ந்து நாம படிப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் பூர்வ காலம் முதல் நித்திய நித்திய காலமாக எல்லாவற்றையும் எல்லாரையும் ஆண்டு கொண்டு வருகிற எங்கள் தகப்பனே, இன்றைக்கு இந்த பூமியிலே ஒரு ராஜ்யமாக ஸ்தாபித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக வைத்து அவருக்கு சகல அதிகாரம் கொடுத்து அவர் சட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். அதை உணர்ந்து வாழ்வதற்கு இப்பொழுது படிக்கும் இந்த பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் அறிந்து அதற்கு கீழ்ப்படிய இந்த உலகத்தின் கட்டுகளில் நின்றும் மார்க்க பிரிவினை நின்றும் விக்கிரக ஆராதனை நின்றும் மனிதனுடைய ஆளுகையின் கீழ் நின்றும் அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று செபிக்கிறேன். அப்படியே நீர் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?